நம்ம சேனல்ல லக்கி பாஸ்கர் மூவில இருக்க மிஸ்டேக் எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நீங்க இந்த மூவில நோட்டீஸ் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து டிகி வந்து இன்ட்ரோ வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வந்து ஃபாரெக்ஸ் ரேட்டோட வேல்யூ வந்து போட்டிருப்பாங்க. அதுல வந்து ருப்பியோட சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ருப்பியோட சிம்பிள் வந்து லான்ச் பண்ணது வந்து 2010 ஜூலைல தான். ஆனா அவங்க வந்து 1981 வந்து யூஸ் பண்ணிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் கரன்சிக்கு வந்து EUR சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஜனவரி 1999 தான் வந்து EUR வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரையா யூரோப்பியன் கரன்சி யூனிட் ECU அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். இந்த படத்துல வந்து 2-3 இடத்துல வந்து பெப்சியோட ட்ரே வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பெப்சியோட பாட்டிலே வந்து காமிச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலா இந்தியாவில் வந்து பெப்சி வந்து 1988 ஜாயிண்ட் வெஞ்சரா வந்தாங்க. அப்போதைக்கு வந்து லெகர் பெப்சி அப்படிங்கிற பேர்ல தான் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க 1991 வரைய. பட் இந்த படத்துல வந்து வெறும் பெப்சி அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து டிகி வந்து பாவு பஜ்ஜி வந்து வாங்குற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு இந்த ஃப்ரேம்ல வந்து அவர் கொடுக்குற காசு வந்து ஃபோல்ட் ஆயிருக்கும். பட் அடுத்த ஃப்ரேம்ல வந்து ஃபோல்ட் ஆகாம அயன் பண்ண மாதிரி வந்து இருக்கும். சிபிஐ வந்து டிகி வந்து பேங்க் வந்து கூட்டிட்டு போயிட்டு அக்கௌண்ட்ல வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க கடைசி வரை வந்து டிகியோட அக்கௌண்ட் லாக் புக் வந்து பாத்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கடைசியில வந்து அந்த ட்விஸ்ட் வைக்கணும்ல அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து கரண்ட் வந்து போயிருக்கும். அதனால வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்பயாச்சும் அந்த லாக் புக் எடுங்கப்பா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. ஏன்னா கடைசியில அந்த ட்விஸ்ட் வைக்கணும்ல. காலையில இருந்து நைட் வரை வந்து அந்த ஃபைல் வந்து புரட்டு போட்டிருக்காங்க. கடைசி வரை அந்த லாக் புக் பார்க்கவே இல்லையே. அதே மாதிரி சிபிஐ வந்து டிகியோட வீட்டை வந்து புரட்டி எடுப்பாங்க. பட் என்னதான் வந்து புரட்டி எடுத்திருந்தாலும் அவங்க வச்சிருக்க பாஸ்போர்ட், விசா, டிக்கெட் எதுவுமே வந்து அவங்க கண்ணுக்கு வந்து பட்டிருக்காது. ஏன்னா கடைசியில தான் அந்த ட்விஸ்ட் வைக்கணும்ல. இந்த மாதிரி இருந்தா எல்லாரும் வந்து நாட்டை விட்டு ஓடிட்டு தான் இருப்பாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு சீன்ல வந்து டிகி வீட்டில் வந்து ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டான ஒரு புக் வந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த புக் வந்து பப்ளிஷ் பண்ணதே வந்து 2010 தான். ஆனா அவங்க வந்து 1989 வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த புக் வந்து வச்சிருப்பாங்க. டிகி பண்ண தப்புக்கு வந்து எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் வந்து பிளாக் மணி வந்து ஒயிட் மணியை வந்து மாத்திருப்பாரு. பட் ஸ்டார்டிங்ல வந்து ஆண்டனி கூட வந்து பிசினஸ் பண்ணும்போது பிளாக் மணி வந்து ஒயிட் மணியை வந்து மாத்திருக்கவே மாட்டாரு. டேரக்டா வந்து செலவு பண்ணிருப்பாரு. அப்போ வந்து நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. லோன் வந்து ரீபே பண்ணுவாரு. வீட்டுக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து வாங்குவாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க தம்பி வந்து ஃபாரின்ல வந்து போய் படிக்க வைப்பாரு. இதுக்கெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலே வந்து டிகியை தூக்கி உள்ள வச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. 3 ஃபாரின் காரை வந்து செல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேக்லயும் ஒரு சூட்கேஸ்ல வந்து காசு கொண்டு வருவாங்க. அந்த பேக்ல தான் வந்து டிகியோட ஷேர் வந்து இருக்கதா வந்து சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் அதில் தான் வந்து பேங்க்ல வந்து திரும்ப வைக்கக்கூடிய பணமும் டிகியோட ஷேர் வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து டிகி வந்து அதுல இருந்து காசு எடுத்து அவங்க கூட வந்தவங்களுக்கு வந்து கொடுப்பாரு. பட் ஏர்போர்ட்ல அந்த பேக்கை வந்து ஆண்டனி வந்து எடுத்துட்டு போயிருவாரு. ஏமாத்த மாட்டேன்னு கடைசியில ஏமாத்திட்டீங்களே. ஃபர்ஸ்ட் ஆண்டனி மேல சந்தேகப்பட்டேன். அதுக்கப்புறம் அவரை தேவையில்லாம சந்தேகப்பட்டமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன். பட் இப்பதான் தெரியுது அவர் டிகியூ மட்டும் ஏமாத்தல, நம்ம எல்லாரையும் சேர்த்து ஏமாத்திருக்காரு அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோவில். நீங்கள் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம காரைக்குடி பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.